வணக்கம். நடிகர் விஜய் அவர்களின் ஜனநாயகன் படத்தில் தணிக்கை சான்று விவகாரம் தொடர்பான வழக்கு தற்பொழுது வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் கேவிஎன் தயாரிப்பு நிறுவனம் இந்த வழக்கினை தற்பொழுது வாபஸ் பெறுவதாக அறிவித்திருக்கிறது. கடந்த ஜனவரி 9 படம் வெளியாவதாக தற்பொழுது தயாரிப்பு நிறுவனம் அறிவித்து உலகம் முழுவதும் வெளியிட திட்டமிடப்பட்டிருந்தது. இதற்கான ஆடியோ லான்ச்சும் மலேசியாவில் நடத்தப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. முதலில் தனி நீதிபதி PT ஆஷா அவர்கள் இந்த வழக்கை விசாரித்து UA சான்றிதழ் வழங்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருந்தார். அதற்கு பின்பு இந்த வழக்கு பொறுத்தமையினால் சென்சார் போர்டு தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. சென்னை உயர் நீதிமன்றத்தில் டிவிஷன் பெஞ்ச் தரப்பு இந்த வழக்கை விசாரித்தது. தலைமை நீதிபதி ஸ்ரீவஸ்தவா இந்த வழக்கை விசாரித்து இந்த வழக்கு உரிய முறையில் விசாரிக்கப்படவில்லை, சென்சார் போர்டுக்கு உரிய கால அவகாசம் தரவில்லை என்று இந்த வழக்கினை முதலில் இருந்து விசாரிக்க வேண்டும், அதாவது ஆரம்பத்தில் இருந்து விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருந்தார். இதனால் தனி நீதிபதி முன்பு விசாரணை நடத்துவதற்கு இன்று முதல் வழக்காக பட்டியலிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் வழக்கு பட்டியலிடப்பட்டிருந்த போதுமே கூட நேற்று பதிவுத்துறைக்கு பார்த்தோம்னால் உயர் நீதிமன்றத்தில் இந்த பதிவாளர் அவர்களுக்கு தயாரிப்பு நிறுவனம் ஒரு கடிதம் எழுதியிருந்தது. வழக்கினை வாபஸ் பெறுவதாகவும் இது தொடர்பான அனைத்து சட்ட நடவடிக்கைகளையும் நிறுத்திக் கொள்வதாகவும் தற்பொழுது அறிவித்திருந்ததன் பெயரில் வழக்கானது வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. தணிக்கை வாரியம் மறு ஆய்வு குழுவை அணுகியதால் வழக்கை வாபஸ் பெற்றது பட தயாரிப்பு நிறுவனம். தற்பொழுது பட தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் படம் மறு தணிக்கைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. மறு தணிக்கை குழு தற்பொழுது அமைக்கப்பட்டு படத்தினை ஆய்வு செய்வார்கள். அதற்கு பின்பு ஆட்சேபனைக்குரிய காட்சிகள் நீக்கப்பட்டதற்கு பின்பு வரக்கூடிய பிப்ரவரி 20 படத்தை வெளியிடுவதற்கான அனைத்து வித பணிகளையும் தற்பொழுது தயாரிப்பு நிறுவனம் மேற்கொண்டு வருகிறது. தேர்தலுக்கு முன்பு ஜனநாயகன் படம் வெளிவருமா என்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. எப்படியாவது படத்தை வெளியிட வேண்டும் என்று தயாரிப்பு நிறுவனம் தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது.